ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாரி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே பார்த்தோன்னா நம்ம சூர்யா வீட்டுக்கு அவங்க வீட்டு யோசியர் வராங்க. நம்ம தாரா பற்றி எல்லா உண்மைகளையுமே யோசியர்கிட்ட மாதிரி சொல்லித்தான் வர சொல்லியிருக்காங்க போல இருக்குது. அங்கே பார்த்தோன்னா நேராக யோசியர் வந்ததும் உடனே நம்ம சூர்யா வந்து சங்கர பாண்டிக்கிட்டு அம்மாவை போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னதும் சிஸ்டர் சிஸ்டர் அப்படின்னுட்டு ஓடுறாங்க. இதை வந்து நம்ம ஸ்ரீஜாவும் ஹாஸ்னியும் நோட் பண்ணுறாங்க. என்ன இது எனக்கு இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு சங்கர பாண்டி சித்தப்பா, இவ்வளவு காலமா சோகமா தானே இருந்தாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நேரா நம்ம சங்கர பாண்டி சிஸ்டர் சிஸ்டர் அப்படின்னு சொன்னதும் தாரா வந்து டென்ஷன் ஆகுறாங்க. உடனே முறைச்சு பார்த்ததும் மாயாஜி உங்களை தத்தெடுக்கிறதுக்காக நாள் குறிக்கிறதுக்கு யோசிச்சு வந்திருக்காரு வாங்க அப்படின்னதும் இனிமேல் இப்படி என்ன சிஸ்டர்னு கூப்பிடாது சரியா அப்படின்னுட்டு தாரா வந்து சங்கர பாண்டி கூட சேர்ந்து நேரா கீழே வராங்க. அங்க பார்த்தோம்னா யோசியர் வந்து நாள் பார்த்துட்டு ஒரு 10 நாள் தள்ளி போட்டு வாரக்கிழமை கடைசி நாள் வச்சுக்கலாப்பா அப்படின்னதும் உடனே சூர்யாவும் சரின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நாள் தள்ளி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தாரா வந்து டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா நேரா மாறி வழியில வந்ததும் ரொம்ப நன்றி சாமி, நல்ல வேலையா நீங்க நாளை தள்ளி போட்டுட்டீங்க, இதுக்குள்ளதான் நான் எப்படியாச்சும் தாராத்தையை வந்து போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கணுங்கிற மாதிரி மாறி வந்து சொன்னதும் இங்க பாருங்கம்மா, நீங்க இந்த குடும்பத்துக்கு இப்பவும் நல்லதுதான் செய்வீங்க, அதனால என்னால முடிச்ச உதவி தான் பண்ணிருக்கேன், எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியாரும் அங்கிருந்து கிளப்பிடுறாங்க. என்ன சிஸ்டர் இந்த யோசியர் என்னன்னா 10-5 நாள் தள்ளி போட்டுட்டாரு, இப்ப என்ன பண்றது, எப்படியோ கண்டிப்பா சூர்யா வந்து அவனோட அம்மாவை என்ன தத்தெடுக்கத்தான் போறாங்கிற மாதிரி தாரா வந்து சங்கர பாண்டிக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாரியும் போகின்றதான் காமிக்கிறாங்க. அப்ப போகின்ற வந்து தாராவை ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு எங்கிட்ட ஒரு வழி இருக்கு மாதிரி அப்படின்னுட்டு நம்ம தாராவுக்கு அவங்க காசுல இருந்த ஒரு நபர் மாதிரி போன் அடிக்கிறாங்க. உடனே தாராவும் சொல்லுங்க யாரு அப்படின்னதும் நான் தாங்க உங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் பேசுறேன் அப்படின்னதும் யாரு நீங்க தாரா தானே அப்படின்னு போங்கன்று கேட்டதும் இங்க பாரு நீங்க தப்பா புரிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க, என்னோட பேரு வந்து மாயா அப்படின்னு தாரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு நீ எப்படி போன எப்படி இங்க வந்திருக்க எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், முக்கியமா நீ தாரா இல்லைங்கிறதுக்குரிய ஆதாரமும் என்கிட்ட இருக்கு, நான் மட்டும் சூர்யா கிட்ட காட்டுனா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னதும் இங்க பாருப்பா நீ தப்பா புரிஞ்சு பேசிட்டு இருக்க, என் பேரு வந்து மாயா, நீ நினைக்கிற தாரா நான் இல்ல சரியா அப்படின்னுட்டு போனை வந்து கட் பண்ணிடுறாங்க. உடனே சங்கரபாண்டி யார் சிஸ்டர் எதுக்காக நீங்க அவங்ககிட்ட பேசுறீங்க, இங்க பாரு இப்போ போன் போட்டது அந்த போகின்றதா, எப்படியாச்சும் என் வாயாலேயே நான் தான் தாராங்கிற உண்மையை எடுக்கிறதுக்கு திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னதும் சங்கரபாண்டி அடிச்சு ஆறாங்க. என்ன சிஸ்டர் இவன் எப்படி பண்றான், அதான் எனக்கு புரியல, இங்க பாரு எதுக்கும் நாம கொஞ்சம் அவன்கிட்ட உசாராவே இருக்கணும், எப்படியாச்சும் என்கிட்ட இருந்து உண்மை எடுக்கணுங்கிறதுக்காக திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி தாரா வந்து நம்ம சங்கரபாண்டி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா கண்டிப்பா இந்த வாட்டி அவங்க நினைக்கிற எதுவுமே நடக்காதுங்கிற மாதிரி தாரா சொன்னதும் சங்கரபாண்டி சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் நம்ம மாறிக்கிட்ட வந்து கவலைப்படாதீங்க மாறி, இந்த திட்டம் வேணும்னா தோத்து போயிருக்கலாம், ஆனா கூடிய சீக்கிரமே தாராவே தன்னோட வாயால தாரான்னு சொல்லுவாங்க, கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னுட்டு போன்ற மட்டும் மாறிக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹாஸ்னி வாசற்படியிலே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ சங்கரபாண்டி கீழே இறங்கிட்டு வராங்க. என்ன இது இவ வாசப்படியிலே நின்றுட்டு இருக்கா, கண்டிப்பா தாரா சிஸ்டர் பற்றிய உண்மை இவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சங்கரபாண்டி யோசிக்கிறாங்க. என்ன ஹாஸ்னி இங்கே வந்துட்டு இருக்க, இங்கே நின்றுட்டு இருக்க அப்படின்னதோ உடனே இல்ல சித்தப்பா சும்மாதான் அப்படின்னு ஹாசினி வந்து சமாளிக்கிறாங்க. உடனே சங்கரபாண்டிக்கு சந்தேகம் வந்துருதோ, ஒருவேளை இவளுக்கு தாரா சிஸ்டர்ங்கிற உண்மை தெரிஞ்சிச்சோ அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சூர்யா வந்து தாராவுக்காக புடவை வாங்கி கொடுக்குறாங்க. இந்தாங்கம்மா நான் உங்களுக்கு ஆசையா ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி கொடுக்குற புடவை அப்படின்னதும் ரொம்ப நன்றிப்பா சூர்யா, புடவை ரொம்ப அழகா இருக்கு, முதல் தடவையா எனக்கு நீ புடவை வாங்கி கொடுக்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, சரி நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு போய் சாப்பிடுப்பா அப்படின்னதும் சூர்யாவும் சந்தோஷப்படுறாங்க. இங்க பார்த்தோம்னா சங்கரபாண்டி வாட்டிக்கு பார்த்து சிஸ்டர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இதை வந்து நம்ம ஸ்ரீஜாவும் மாரியும் அந்த இடத்துல நோட் பண்றாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹாஸ்னி வந்து என்ன சித்தப்பா எப்ப பார்த்தாலும் அவங்கள சிஸ்டர் சிஸ்டர்னு தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க இல்லையே, இன்னைக்கு புது சந்தோஷம் வேற தெரியுதே அப்படின்னதும் என்ன ஹாஸ்னி பேசிட்டு இருக்கேன், இங்க பாரு சூர்யா மாப்பிள்ளை இப்போ மாயாஜியை வந்து இந்த வீட்டோட அம்மாவா தத்தெடுக்க போறான், அப்படி பார்த்தா எனக்கு அவங்க சிஸ்டர் உனக்கு அவங்க அத்தை தானே, நீயும் உரிமை கொண்டாடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சங்கரபாண்டி முன்னதை விட ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஸ்ரீஜா ஹாஸ்னி மாறி 3 பேருக்குமே சந்தேகம் வந்துருச்சு. இங்க பாருங்க சங்கரபாண்டி நடந்துக்கிற விதத்தை பார்த்தா கண்டிப்பா ஏதோ ஒரு
உண்மை வந்து தெரிஞ்சிருக்கு. எனக்கு என்னமோ மாறி சொன்ன மாதிரி வந்திருக்கிறது தாரா அத்தைங்கிற மாதிரி தான் தோணுது அப்படின்னதும் எப்படியாச்சும் நம்ம இவங்க தாரா அத்தையா இல்லையான்னு சங்கரபாண்டி சித்தப்பா கிட்ட இருந்து உண்மையை கறக்கணும் அப்படின்னு ஹாசினி வந்து சொன்னதும் இப்ப நாம என்னதான் பண்றது அப்படின்னு மாறி வந்து கேக்குறாங்க. பேசாம சங்கரபாண்டி சித்தப்பாவை குடிக்க வச்சு நிதானம் இல்லாம பண்ணா அவராவே தானா உண்மையா உளறிட போறாரு அப்படின்னு ஹாசினி வந்து திட்டம் போட்டு கொடுக்குறாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு. இதோட பார்த்தோம்னா இந்த ஒரு எபிசோட் வந்து முடிஞ்சிருது.